வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு R.C. பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. கச்சத்தீவுக்கு பதிலாக வாஜ் பேங்க் என்ற பகுதியை இலங்கையிடமிருந்து பெற்றதாக காங்கிரஸ் மற்றும் திமுக கூறி வருவது உண்மைக்கு புறம்பானது என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர், கச்சத்தீவை ஏன் தாரை வார்த்தீர்கள் என்று திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரை கேட்டால், கன்னியாகுமரி கடல் பகுதியில் இருக்கும் வாஜ் பேங்க் என்ற பெரும் பரப்பை கச்சத்தீவுக்கு பதிலாக பெற்றுக் கொண்டதாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள். வாஜ் பேங்க் என்பது இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமாகவே இருந்து வந்தது. 1976 ஒப்பந்தத்தில் இயற்கை வளம் மிக்க அந்த பகுதியில் 3 வருடங்களுக்கு மட்டுமே இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் மீன்பிடிக்க அனுமதி என்றும், அதன் பிறகு அங்கு மீன்பிடிக்கும் அனுமதி இந்தியர்களை தவிர யாருக்கும் இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் இலங்கையிடமிருந்து வாஜ் பேங்க் பகுதியை இந்தியா பெற்றதாக எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியினர் கன்னியாகுமரியோடு இந்த விவகாரத்தை இணைத்து பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் காங்கிரஸ் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோல் சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் போன்றோர் கச்சத்தீவிற்கு பதிலாக 6 லட்சம் இலங்கை மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது என்ற மற்றொரு உண்மைக்கு புறம்பான தகவலை கூறியிருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. மலையக தமிழர்களின் குடியுரிமை குறித்த ஒப்பந்தம் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இலங்கை பிரதமர் சிரிமாவோ அவர்களுக்கு இடையே 1964ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அதற்கும் இந்திரா காந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கச்சத்தீவு ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டுதான் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை மறைக்க மோசடி வேலைகளில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் ஈடுபட்டு வருவது தெளிவாகிறது. தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையையும் கிள்ளி விடுகிற கதையாக கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு பின்னர் அதே கச்சத்தீவை மீட்போம் என்று போலி நாடகத்தை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது என நாராயணன் திருப்பதி விமர்சித்துள்ளார்.